ஹாய் கைஸ், ஆலியோ பீஸாவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் பெப்பரோனி ஜெயிண்ட் அண்ட் பாபிக்யூ சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே 24 சென்டிமீட்டர்ஸ் தான். ஓப்பன் பண்ண உடனே டாப்பிங்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது 24 சென்டிமீட்டர்ஸ் இருக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டுத்தில் எதை எனக்கு சூஸ் பண்ணுறது தெரியல. ஸோ இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஹியர் கோஸ் த ஃபர்ஸ்ட் பைட். இதுக்கு மேலே போட்டிருந்த அந்த சீஸ் அண்ட் அந்த பெப்பரோனியோட டேஸ்ட் தெரிஞ்சது. பட் உள்ள ஸ்டஃபிங் க்ரஸ்ட் எனக்கு லைக் நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போது அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த பாபிக்யூ சிக்கனோட ஃபர்ஸ்ட் பைட்டை ட்ரை பண்ண போகிறேன். ஹியர் கோஸ் த ஃபர்ஸ்ட் பைட். பெப்பரோனியை விட பாபிக்யூ சிக்கன் வாஸ் குட். க்ரஸ்ட்லையும் சீஸ் போட்ட மாதிரி இருந்தது. ஸ்டஃபிங்ஸில் ஃப்ளேவர் தெரிஞ்சது. ரொம்ப ஸ்மோக்கியாகவும் இருந்தது. இவ்வளோ இருந்தாலுமே எனக்கு ரெண்டுமே ஒரே ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒரு சின்ன மைல்ட் டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தா இதோட ரெண்டோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுமே சேம் டு சேம் இருந்த மாதிரி இருந்தது. டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் பைட் பாபிக்யூ சிக்கன் போகலான்றதுக்காக பாபிக்யூ சிக்கனை எடுத்தேன். அண்ட் ரவுண்ட் 2 செகண்ட் பைட் பெப்பரோனியை எடுத்தேன். டு பி ஹானஸ்ட், பெருசாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே க்ரஸ்டிங்லேயுமே எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. செகண்ட் பைட்டில் பாபிக்யூ சிக்கன் வாஸ் குட் கம்பேர்டு டு பெப்பரோனி. இது ஸ்விக்கியில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 433 rupees ஆச்சு. அண்ட் எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பாபிக்யூ சிக்கன் தான். பாய் பாய், டாடா, குட் பை, கயா. ரேட்டிங் ஒரு 6.5 கொடுக்கலாம்.